நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாட்களில் நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் பாஸ்டர் ரிக் வாரன் அவருடைய அந்த புத்தகத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் முதலாவதாக கற்றுக்கொண்டது இதற்கு முந்தின பாடம். இது இரண்டாவது நோக்கத்தை இன்றையிலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய நோக்கத்துக்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அவருடைய நோக்கத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் இந்த பூமியில் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் நோக்கமாக நாம் தேவனுடைய மகிழ்ச்சிக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதில் தான் நாம் ஆண்டவரை மகிழ பண்ண வேண்டும், நம்முடைய ஆராதனை தேவனை மகிழ பண்ண வேண்டும், நாம் தேவனுக்கு நெருங்கிய நண்பனாய் மாற வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும். நேற்று பார்த்தோம், ஒருவேளை அவர் நம்முடைய நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அவர் தூரத்தில் இருப்பது போல காணப்பட்டால் நம்முடைய மனநிலைமை எவ்வாறு காணப்பட வேண்டும், நாம் எவ்வாறு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதை கற்றுக்கொண்டு, அவர் தூரத்தில் இருக்கும் பொழுது காணப்பட்டாலும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நானும் ஒரு சகோதரி எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அதான் பேசினோம். அந்த யோபுடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நம்மளுக்கு புரியுது. சில நேரம் நம்மளுக்கு ரொம்ப ஆண்டோடைய பிரசன்னத்தை சில நேரம் உணர முடியாதபடி ஒரு இருளாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆண்டவரை புகழ்கிறோம். ஆனால் இந்த யோபு செஞ்சது மாதிரி, தாவீது சொன்னது மாதிரி அவருடைய சமூகத்துக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை போய் உட்காரும் பொழுது நம்ம மனசில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது அப்படியே அவர் சமூகத்தில் திறந்து பேசணும்னு நம்ம நேற்று கற்றுக்கொண்டோம். அவர் தூரத்தில் இருப்பது போல காணப்பட்டாலும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை அப்படியே சொல்லணும். அவர் நம்ம மேலே பாராட்டுகிற அவருடைய நன்மைகளை குறித்து நம்ம பேசணும், அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிற காரியம் என்னென்னா, நம்ம எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது அவருடைய மகிழ்ச்சிக்காக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மகிழ்ச்சிக்காகவே ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். இன்றையிலிருந்து நாம் பார்க்க போகிறது, நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனுடைய குடும்பத்திற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்தில் நாம் ஒரு அங்கத்தினராக இருக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்கி இந்த உலகத்தில் வைத்திருப்பது, அவர் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நம்மை அதில் அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போது அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், அதில் உள்ள கொடிகளாக ஆண்டவர் நம்மை இணைய வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த திராட்சை செடியில் நம்ம இணைந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவரில் இணைந்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய குடும்பமாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நம்ம எல்லாரும் பல அவயவங்களாய் இருக்கிறோம். ஆனால் எல்லா அவயவங்களும் யாருக்குள் இணைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கிறது. அப்போ கிறிஸ்துவாகிய அந்த சரீரத்துக்கு கீழே இணைந்திருக்கிற அவயவங்களாக நம்ம ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம். இன்றைக்கு இந்த கை தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்குன்னா அதில் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அதை குப்பையில் தான் தூக்கி போடணும். ஆனால் ஒரு சரீரத்தோடு இணைந்திருக்கும் பொழுது அது பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு அவயவங்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய விருப்பம் என்னென்னா, அவருடைய குடும்பத்துக்குள் நாம் காணப்பட வேண்டும், கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 2:10. அதாவது தேவன் நம்மை எதற்காக பிள்ளைகளாய் மாற்றுகிறார் என்றால், ஏதோ இந்த உலகத்தில் நம்மை படைத்தது அவருடைய மகிழ்ச்சிக்காக மட்டும் படைக்கலை, அவருக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக வாழும்படியாக படைக்கப்பட்டிருக்கிற நம்ம கடைசியாக நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாரா? மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாம்
இந்த உலகத்தில் வாழ்கிற மிருக ஜீவன்கள் போல இந்த உலகத்தோடு உலகமாக மண்ணோட மண்ணாக போயிடும், அந்த மிருகங்கள்லாம் போயிடும். ஆனால் அவருடைய சாயலாக, அவருடைய கரத்தின் கிரியைகளாக அவரை போலவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு அழிந்து போகாது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? நித்தியத்தின் நம்பிக்கை நமக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நாம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக, ஆவி ஆத்துமா மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தின் ஓட்டம் இந்த உலகத்தோட இங்கேயோட முடிந்து போகிறதில்ல. நம்மளுக்கு இனிமே தான் ஒரு எட்டர்னல் லைஃப் இருக்குது, நித்திய வாழ்வு இருக்குது. அப்போ அந்த நித்திய வாழ்வுக்குள் போவதற்காக தான் இந்த நாட்களில் தேவன் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதற்காக, மகிமையில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது எவ்வாறு உண்டாகிறது என்றால், அவருக்காகவும் அதாவது தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் அவருக்காக தான் உண்டாக்கினார். நாமும் அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மட்டும் நம்ம எப்பவுமே நம்ம நினைவில் வைத்துக் கொள்வோம் என்றால், நான் என்னுடைய தேவனுக்காக உருவாக்கப்பட்டவள், என் தேவனுக்காக உருவாக்கப்பட்டவன் என்ற அந்த நல்ல அந்த எப்பவும் அந்த ஞாபகத்திலே இருக்கும் என்றால், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் நிச்சயமாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாகவே காணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம எத்தனை நாள் இதை இந்த பாடத்தை ஒரு 14 நாள் கற்றுக்கொண்டோம். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது மாற்றம் உண்டாயிருக்கான்னு கொஞ்சம் அதை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். நம்முடைய சிந்தையில், நம்மளை குறித்து சிந்திக்கிற நினைவுகளில், நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவில் ஏதாவது வித்தியாசம் உண்டா இருக்குதா? நம்ம அவரோடு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. அதில் சொல்கிறாரு, அதாவது பிதா நம்ம மேலே முந்தி அன்பு கொண்டதுனால அவர் நம்முடைய பாராட்டின அன்பு என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் நம்மளுக்கு மனசார அது ஞாபகத்தில் இருக்கணும், நான் யாருடைய பிள்ளை. உலகத்தில் சோன்சோடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு ஒரு வேளை நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், சிலவங்களுக்கு பெருமையாக கூட இருக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பெருமைகள்லாம் சில வருஷங்கள் தான் நிற்கும். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லும் பொழுது அது நித்தியமான பலனை நமக்கு உண்டு பண்ணக்கூடியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்தில் நமக்காக தந்திருந்தது ஏதோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன பாக்கியத்தை தர்றாரா? எதை தர்றாரா? சுவிகார புத்திரத்தை தர்றாரா. இந்த உலகத்தில் ஒரு பெரிய மில்லியனியர்னு வச்சுக்கோங்களேன், அவர் இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணி உன்னை நான் தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்டால் நோ தான் சொல்லுவீங்க. ஆனால் உள்ள மனசுக்குள்ளே என்ன தெரியுமா தோணும்? ஆகா, அப்போனா அவர் இன்னும் 2-3 வருஷத்தில் போயிடுவார், அதுக்கப்புறம் அவருடைய சுவிகார புத்திரன், அதாவது தத்து எடுத்த எப்படினாலும் சொத்தெல்லாம் வரும்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன ஆசை நம்மளுக்கு? அதெல்லாம் வருமே. எல்லாருக்கும் முன்னாடி நோ சொன்னாலும் உள்ளான மனசில் என்னது, பரவாயில்லையே, யாராவது இப்படி ஃபோன் பண்ணி ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா கூட பரவாயில்லையே. இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் மறைந்து போகும். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை முந்தி நேசித்ததினால் அவருடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்து அந்த சொந்த குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை சுவிகார புத்திரர்களாக புத்திரிகளாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அவருடைய குடும்பத்தில் இருக்கும்போது நம்மளை அவர் ஒரு பொக்கிஷமாக பார்க்குறாரு. அவருடைய சுபாவத்தை அவர் நம்மளுக்கு தருகிறார். யாக்கோபு 1:18 வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? சுவிகார புத்திரராய் மாற்றியிருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தை யாருதான்? வார்த்தை மாம்சமாகி. அப்போ அந்த வசனத்தினால என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை ஜெனிப்பிக்கிறது. நம்ம அவர் மேல விசுவாசத்தை வைக்கும் பொழுது, நாம் இதை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அவருடைய சரீரத்தின் மற்ற அவயவங்கள்லாம் அப்ப நம்மளுக்கு யாரு? சொல்லுங்களேன். அவர் நமக்கு அப்பா, உடன் சகோதர சகோதரிகளாய் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் மாற்றிருக்க. ஒருவேளை பல இடங்கள்லேருந்து நம்ம ஒரு சபைக்குள்ள கூடியிருக்கலாம், அல்லது மொத்த சபையை பார்க்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபைகளுக்குள் நாம் காணப்படும் பொழுது, நம்ம எல்லாரும் ஒருவேளை பல பேக்ரவுண்டில் உள்ளவங்களா இருக்க, பல குடும்பங்கள், இந்த உலகத்தின் குடும்பங்கள் உள்ள இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே சபைக்குள் வரும் பொழுது, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படும் பொழுது, கர்த்தர் நம்ம எல்லாரும் எப்படி மாற்றி விடுகிறார்? சகோதர சகோதரிகளாய் மாற்றி விடுகிறார். நமக்கெல்லாம் ஒரே பிதா யாரு? நமக்கெல்லாம் அப்பா யாரு? நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் தான். நிறைய பேர் தேவனை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்காங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், நம்ம எல்லாருமே தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. நம்ம வசனத்தில் தெளிவாக வாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கோம். அப்போ எல்லாருமே தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் எல்லாருமே சகோதர சகோதரிகள்ங்கிற அந்த கேட்டகரியில் வராது. ஏனென்றால் யாரெல்லாம் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றிருக்கிறார்கள், ஒருவேளை நம்முடைய கூட பிறந்தவங்கள தான் இருப்பாங்க, சொந்த இரத்தமாக தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் சொந்த இரத்தமாக இருந்தாலும் நம்மளுக்கு மெய்யான சகோதர சகோதரிகள் யாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அந்த கிறிஸ்துவாகிய தலையின் கீழ் இருக்கிற அவயவங்கள் தான் யாரு? உண்மையான சகோதர சகோதரிகள். நாம் தேவனுடைய குடும்பத்தில் மறுபடியுமாய் பிறப்பதின் மூலமாக அவருடைய குடும்பத்தின் நம்ம அங்கத்தினர்களாய் மாறுகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:4, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இதில் உள்ள வார்த்தையெல்லாம் பாருங்களேன். ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரமா இருக்குதோ? எப்படிப்பட்ட சுதந்திரம்? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமானது. இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஏதாவது சுதந்திரம் தரேன்னு சொல்லிட்டு உயிலெலாம் எழுதி வைக்கிற சில பெற்றோர்களை பார்த்துருக்கலாம். உயிலெலாம் சிலர் எழுதி வச்சுருப்பீங்க. உயில் எழுதி வச்சிருக்கிற பெற்றோர்களாக இருப்பாங்க. அந்த உயிலில் என்ன பண்ணலான்னா, அவங்களுடைய காலம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த உயிலை என்ன பண்ணலாம்? உடைச்சி மறுபடியுமா மாற்றி எழுதலாம். ஒருவேளை அப்பா எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? இந்த பிள்ளைக்கு இன்னென்ன இதுன்னு எழுதியிருப்பாங்க. ஒருவேளை அப்பாவுடைய காலம் கடந்திருக்கும். அது அம்மாவுடைய காலத்துக்கு அப்புறம் தான் அது நடைமுறைக்கு வர முடியும்னா, அந்த அம்மா போய் கூட என்ன பண்ணலாம்? உயிலை மாற்றி விட்டு வந்துடலாம். மற்ற பிள்ளை போய் சொல்லணும், அம்மா இங்கே பாருங்க, அண்ணாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. உடனே என்னது வாங்கி கொடுத்து ஏதாவது வயதான தாய் தகப்பன்மாருடைய மனதை மாற்ற முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்குன்னு ஒரு நித்திய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த நித்திய சுதந்திரம் எப்படிப்பட்டது என்றால், அழியாதது, மாசற்றது, வாடாதது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள சுதந்திரங்கள் மாறி போகும். இந்த உலகத்தின் சுதந்திரங்களை தருவேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிற சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்னா, அது மாசற்ற சுதந்திரமாக இருக்கிற அந்த சுதந்திரத்தின் மீது நாம் அதில் வாசிக்கிறோம், தம்மை மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
ஜெனிப்பித்தார். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நாம் மறுபடியுமாக ரீபர்த், மறுபடியுமாக பிறக்கும்படியாக புது வாழ்வை தந்து அவர் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் ஐக்கியமாகும்படி எல்லாத்துக்குமே அழைப்பு உண்டு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே அழைப்பு உண்டு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, வேற ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களாய் மாறுகிறோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது? நான் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராக இருக்கிறேன் என்று எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? சில நினைக்கலாம், ஐயோ நான் என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, நான் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை அப்படின்னு சிலவங்க சொல்லலாம். நம்மளுக்கு ஆண்டவர் அநேக சகோதர சகோதரிகள் நாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார், அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். அவர் நமக்கு இந்த உலகத்துல சுதந்திரத்தை தந்திருக்கிறார். இந்த உலகத்தின் சுதந்திரம் மட்டும் இல்ல, நித்திய சுதந்திரத்தை தந்திருக்கிறார். வாசிக்கிறோம் கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 26வது வசனத்துல வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:26 வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்ம அவருடைய புத்திரராக மாறுறதுக்கு ஏதோ ஐஸ் வச்சு அப்படிலாம் கிடையாது, இல்லை அவரை போய் ப்ளீஸ் பண்ணி அப்படி கிடையாது. நம்ம எப்படி புத்திரர்களாய் மாறணும்னா, நாம் விசுவாசித்ததினால் இன்றைக்கு நாம் தேவனுடைய புத்திரர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய குடும்பம் என்பது நித்திய காலமாக நிலைத்திருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள குடும்பங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது சில வருஷங்கள் தான், சில 100 ஆண்டுகள் தான். இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்துடைய அந்த உறவுகள் எல்லாம் தாய்ங்கிற உறவாக இருக்கலாம், தகப்பன்கிற உறவாக இருக்கலாம், உடன் பிறந்த ஒரு உறவாக இருக்கலாம், எல்லாமே சில வருஷங்களுக்கு தான். ஆனால் தேவன் நம்மை அவருடைய அந்த தலையின் கீழ் ஒரு அவயவமாய் வைத்திருக்கும் பொழுது இந்த குடும்பம் எப்படிப்பட்டது? நித்தியமாக இது நிலைத்திருக்கிற உறவாக நாம் காணப்படுகிற. சில நேரம் இந்த உலகத்தில் இணைந்திருக்கிறது, சில நேரம் சில பிரிவுகள் ஏற்படலாம், சில மறைவுகள்னால சில உடைதல்கள்லாம் ஏற்படலாம். ஆனால் தேவனுடைய அந்த குடும்பத்தின் அங்கத்தினராய் மாறிவிட்டோம் என்றால் அது நித்திய காலமான உறவாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எபேசியர்ல வாசிக்கிறோம், எபேசியர் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறோம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நாம் எல்லாரும் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராக இருக்கும். தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினராக இருப்பதினால் நமக்கு உண்டாகிற நன்மைகள் என்ன? ஒரு குடும்பத்தில் நம்ம அங்கத்தினராக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இப்போ அந்த குடும்பத்தின் சொல்லுவாங்க சர்நேம் அப்படி சொல்லுவாங்க, குடும்ப பெயர்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள பெயர் நமக்கு வருது. ஒரு குடும்பத்தில் நம்ம அங்கத்தினராக இருக்கிறதுனால, ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்ததுனால, அல்லது அந்த குடும்பத்தின் சுதந்திரமாக நம்ம இருக்கிறதுனால சொல்லுவாங்க அப்பாவை போலேயே இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அம்மாவை போலேயே இருக்கிறா. அப்போ அந்த குடும்பத்துடைய தாத்தா பாட்டி மாதிரி கூட பிள்ளைங்க பிறக்கும். அப்போது அந்த குடும்பத்தின் சாயலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், அந்த குடும்பத்தில் உள்ள உரிமைகளை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த குடும்பத்தில் நம்ம அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பங்குடையவர்களாக இருக்கிறோம். அந்த குடும்பத்தின் சுதந்திரத்துக்கு சொத்துக்கு நம்ம உரிமைக்காரர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாய் குடும்பத்துக்குள் நாம் காணப்பட வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறதுனால அவருடைய பேர் ஆண்டவர் நமக்கு தரித்திருக்கிறார். அவருடைய சாயல்னால நம்மளை உருவாக்கப்படும். இன்னைக்கு நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவின் சாயலை நம்மிலிருந்து பார்க்க வேண்டும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:7 வாசிக்கிறோம், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறான். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய அப்பாக்குள்ளது எல்லாமே சொல்லுங்க நமக்குரியவர்கள், நமக்குரியவைகள், தேவனுக்குரியவைகள் எல்லாமே. நம்ம இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் மட்டும் அல்ல, அவருக்குரியவைகள் எல்லாமே நமக்குரியவங்கன்னு சொல்லும்பொழுது அப்பாட்ட கேட்கணும், அப்பா நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, நாங்கள் எவ்வளோ தான் அட்டூழியம் பண்ணாலும் எங்களை
கோவப்படாமல் எங்களை சேர்த்துக்கொள்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ எங்களை வந்து பார்ஷியாலிட்டி இல்லாமல் எங்களை நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பு எங்கள் மேலே எவ்வளோ இருக்குதப்பா ஆண்டவர். இப்படிப்பட்ட நல்ல சாயல்கள், நல்ல தன்மைகள் எங்களிலேயும் உண்டாக வேண்டும் என்று தகப்பனுடைய நாம் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு சுவிகார புத்திரத்தை தந்திருக்கிறார், பர்த் ரைட்டை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாகும். நம்ம குறைவுள்ளவர்கள் தான். பர்ஃபெக்டாக நம்ம யாராவது இருக்கிறோமா? முந்தைய பாடங்களில் படிக்கும்போது பார்த்தோம், நம்மளுடைய பர்ஃபெக்ஷனை வந்து கர்த்தருக்கு முன்னாடி போய் காமிக்கணும். அப்படி மாய்மலமான வாழ்க்கையில் நம்ம எப்படி போய் நிற்கணும்? ஆண்டவரே நான் பரிபூர்ணம் அப்படின்னு போய் நிற்க வேண்டாம். எப்படி நிற்கணும்? நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேர்மை உள்ளவர்களாக நம்ம எப்படி இருக்கணும், மனசு எப்படி இருக்குதோ அது அப்படியே போய் ஓப்பன் ஹார்ட்டாக தேவனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வந்து எப்படி குடும்ப சொத்தெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறோமோ, இந்த குடும்ப சொத்து எப்படி நம்மளுக்கு தரப்படுகிறதோ அதுபோல் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், இவை எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு பகிர்ந்து அளிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கண்ணை மூடினா பரலோகத்தில் போய் சேரலாம், அந்த நம்பிக்கை மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய கிருபையினால் நம்ம இருக்கிறோம், அவருடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுறோம், அவருடைய ஞானத்தினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கும் நமக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கணும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல அவர்களுடைய ஞானத்துக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் நமக்கு தகப்பன் யார்? பரமபிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவர்கள் செய்வதற்கும் நாம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கணும். எப்படி சாலமோனின் ஞானம் எல்லா இடத்துலையும் பரவிச்சோ, சாலமோனின் ஞானத்தை கம்பேர் பண்ணவே முடியாது வந்தோம். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை அவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம வந்து அந்த பிறப்பு சுதந்திரத்தை, அந்த பர்த் ரைட்டுக்குள்ளே நம்ம காணப்பட வேண்டும். குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் ஏதோ தத்துப்பிள்ளை மாதிரியே இருக்கக்கூடாது. சில பிள்ளைங்களை சொல்லுவாங்க, ஏய் உன்னைய வந்து என்னது தவிடுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம், குப்பை தொட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் சொல்லுவாங்க. என்னையே சொல்லுவாங்க, பலாப்பழத்துக்கு தான் உன்னை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படிலாம் என்னை வந்து வீட்டில் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், அப்படி தான் கொடுத்து ஏதோ நம்மளை வாங்கிட்டு வந்துட்டாங்க போல் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வருஷ கேப் இருக்கிறதுனால சில நேரம் அப்படிலாம் யோசிக்க தோணுச்சு. அப்படி யோசிச்சுட்டு நம்ம அதுக்கு தக்கன வாழ்ந்துடக்கூடாது. என்ன தான் எங்கள் கூட பிறந்தவங்களாம் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்தோடனே ஆளாக போய் அவங்க கையில் இருக்க பேகை வாங்குறது யார்? நான் தான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை சுவிகார புத்திரர்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிறப்புரிமையை நம்ம ஏசாவை பார்க்குறோம். ஏசா ஒரு கூழுக்காக என்ன பண்ணார்? அவருடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, ஏன்னா அவருக்குன்னு சில பர்த் ரைட்ஸ் இருந்தது, அதை இழந்து போனார். இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக, உலகத்தின் சில ஆதாயங்களுக்காக எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி நான் வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தர் தருகிற அந்த பிறப்புரிமையை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம அந்த பிறப்பு உரிமையில் என்னெல்லாம் அடங்கியிருக்குங்கிற குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன். முதலாவது, அந்த பிறப்புரிமையில் நம்ம எப்பொழுதும் தேவனோடு இருப்போம். ரெண்டாவதாக, முற்றிலும் கிறிஸ்துவை போலவே நம்ம மாறிவிடுவோம். நம்முடைய பிள்ளைங்க எப்படி நம்ம முகச்சாடையிலே அவங்க வந்து கர்த்தர் தருகிறாரோ அதுபோல் நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது அவருடைய சாயலுடையவர்களாகவே நம்ம மாறிடுறோம். மூன்றாவது, இந்த உலகத்தில் உள்ள வேதனைகள், மரணங்கள், துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். உலகத்தில் கஷ்டம் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 80 இயர்ஸோ 100 இயர்ஸோ எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் நம்மளுக்கு ஒரு வேதனை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத ஒரு நித்திய ராஜ்யத்தில் போய் சுதந்திரிக்க போகிறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான்காவதாக, நம்ம பலனடைந்து தேவனுக்காக சேவை செய்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஐந்தாவதாக, கிறிஸ்துவின் மகிமையில் பங்கடைகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். குறிப்பு எழுதுகிறவர்களுக்காக நான் மறுபடியுமாய் சொல்கிறேன். முதலாவது, நம்ம எப்பொழுதும் தேவனோடு இருக்கும். எனக்கு தேவன் ஒரு பிறப்புரிமையை தருகிறார் என்றால், நான் தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினராக இருக்கிறேன் என்றால் எனக்கு என்ன, அந்த பர்த் ரைட்னால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு யோசிக்கலாம். முதலாவது, நாம் எப்பொழுதும் தேவனோடு இருப்போம். நம்மையும் தேவனையும் பிரிக்க முடியாது. இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வருகிறார், நம்ம கூடயே தங்கி இருக்கிறார். ரெண்டாவது, நம்ம கிறிஸ்துவை போல மாறிவிடுவோம், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகளாய் மாறிவிடுவோம். மூன்றாவது,
எல்லா வேதனை, மரணம், துன்பத்திலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 4வது, நாம் பலனடைந்து கிறிஸ்துவுக்காக சேவை செய்வதற்கு நாம் மாற்றப்படுகிறோம். 5வதாக, கிறிஸ்துவின் மகிமையில் பங்கடைவோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில நேரம் செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் செழிப்பை விட தேவன் நமக்காக அவர் நல்ல செழிப்பை, ஒரு நித்தியமான செழிப்பை, அழியாத செழிப்பை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். விலை மதிப்பு மிக்க ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். எப்படி நம்ம அவரோடு அந்த குடும்பத்தில் நம்ம இணைகிறோம்? எப்படி இன்னைக்கு நம்ம சர்ச்சில் அந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் மெம்பர்ஷிப் ஃபார்ம் நீங்களா எழுதி கொடுத்தீங்க? சில நேரம் உங்கள் லீடர்ஸ் உங்களை எழுதி கொடுக்கணுமேனு ஃபோன் பண்ணி உங்களை வாங்கியிருப்பாங்க. நீங்களா நான் கை தூக்க சொல்லலை, நீங்களா எத்தனை பேர் ஃபார்மை வாங்கி எழுதி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சபைங்கிற ஒரு ஐக்கியத்தில் காணப்படும் போது ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்மளுக்கா ஒரு ஆசை வரணும், நான் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் காணப்பட வேண்டும் என்று. ஏதோ இந்த லீடர்ஸ் ப்ரெஷர் கொடுத்து அவங்க கேட்டு எழுதி வாங்கி ஃபில் பண்ணி எங்கள் கையில் கொடுக்கறது இல்லை. நிறைய லீடர்ஸோட ஹேண்ட் ரைட்டிங்ஸே இருந்தது. அப்போ கேட்டோம், என்னன்னு கேட்டால், இல்லை அவங்க வாங்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை, அதனால் நாங்கள் ஒவ்வொன்றா கால் பண்ணி கேட்டோம். சிலவங்க அப்படி கால் பண்ணது கூட ஃபோன் எடுக்கலை. அவங்க பழைய ஃபார்ம் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால் 2வது பிறந்த பிள்ளை பேரெல்லாம் அதில் இல்லை. அதனால் யாராவது தயவுசெய்து இங்கே இருக்கிறவங்க, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நீங்களாக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலனா பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஃபார்மை வாங்கி உங்கள் கைப்பட எழுதி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணி கொடுங்க. சரி, அப்போ நம்ம தேவனுடைய இந்த உலக பிரகாரமான சபையில் மட்டும் நம்ம அங்கத்தினராய் குடும்பத்தின் உறுப்பினர்களாக இல்லை, நம்ம தேவனுடைய அந்த நிலையான நித்திய ராஜ்யத்தில் உறுப்பினராக இருக்கும். அந்த குடும்பத்தில் உறுப்பினராக எப்படி மாற முடியும்? முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. நம்ம அதை தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அதாவது அவருடைய குமாரன் மூலமாக நம்மை சுவிகார புத்திரராய் மாற்றியிருக்கிறார். 2வது, ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரோடு என்ன பண்ணுறோம்? இணைக்கப்படுகிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் இணைக்கப்படுகிறோம். ஞானஸ்நானம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கூட கடைசியாக கட்டளை கொடுக்கிறாரு, நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் சொல்ல. அப்ப ஞானஸ்நானம் என்பது மிக மிக முக்கியமானது. அப்ப ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் ஐக்கியப்படுகிறோம் என்பது, ஞானஸ்நானம் என்பது குடும்பத்தின் உறுப்பினராய் மாற்றி விடாது. ஞானஸ்நானம் என்பது ஒரு சடங்காச்சாரத்தின் மூலமாக நான் ஒரு சபையில இணைக்கப்பட்டுட்டேன்னு கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்பட்டு நான் அவருடைய சுவிகார புத்திரராய் மாற்றப்படுவதன் மூலமாகவே என்ன பண்றோம்? ஞானஸ்நானத்தின் மூலமாக இணைக்கப்படுறோம். இன்னைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கு. என்ன நினைக்கிறாங்க? ஞானஸ்நானம் தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சேன்னா அது ஒரு சடங்காச்சாரம், அதன் மூலமாக நான் என்ன பண்ணிடுறேன்? ஒரு சபையில், அந்த சபையில் அங்கத்தினராக மாறிடுறேன். ஏன் ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டால், சபையில் சேர்ந்துக்கிறதுக்கு நான் ஞானஸ்நானம். இல்லை, சபையில் சேர்ந்துக்கிறது இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காட்டுவதற்கே நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 12:13 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். டிஸ்பிளேல போடுறீங்களா? ஓகே, வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சியாதினராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்படுகிறோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவம். ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, நம்ம எல்லாரும் பல இடங்களில் இருந்தாலும், பல கேட்டகரி கீழே நம்ம இருந்தாலும், அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்ம எல்லாத்தையும் ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? ஒரே குடும்பத்துக்குள் இணைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இன்னும் மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா, இன்றைக்கே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராய் மாறுவதற்கு ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்ம ஞானஸ்நானம் நம்மளை குடும்பத்தின் அங்கத்தினராய் மாற்றாது. அந்த ஒரு விசுவாசம்,
தேவன் மீது வைக்கிற விசுவாசம், அவருடைய வசனத்தை வாசிச்சோம், அவருடைய வசனம் நம்மளை பிறப்பிக்கிறது, அவருடைய இரத்தம் நம்மளை பிறப்பிக்கிறது. இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் பிறப்பிக்கப்படுகிறோம். அப்ப அந்த விசுவாசம் நம்மில் காணப்படும்படியாக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆதிகால திருச்சபையில பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எல்லாரும் கேட்கிறாங்க. பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது நடந்தது என்ன? 3000 பேர் என்ன பண்ணாங்களாம்? சேர்த்து கொள்ளப்பட்டாங்களா. அந்த வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்ன பண்றாங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தங்களை ரட்சித்துக் கொள்வோம்னா எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அவங்க கூட பிறந்தவங்கள பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லலை, அங்கே நின்றவங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு, எனக்கு தாய் யாரு, எனக்கு யார் சகோதர சகோதரிகள் சொல்லி அவரை சுற்றி இருந்தவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய சரீரத்தின் பிள்ளைகள் என்று நம்மை சொல்லுகிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சகோதர சகோதரிகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கணும். நமக்குள்ள வேற எந்த வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது, எந்த உயர்வு தாழ்வுகள் இருக்கக்கூடாது. என்ன ஒரு பிரச்சனையும் இந்த உலகத்தின் அடிப்படையில் வந்ததுன்னா நம்மலாம் கிறிஸ்துவை உடையவர்களே இல்லை. நம்ம நல்லா எழுதி வச்சுக்கணும். என்னதான் நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் நானும் அவங்களும் ஒட்டவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம், கலக்கவும் மாட்டோம். அப்படின்னா உண்மைக்குமே நம்ம கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவே இல்லை. நமக்கு ஏதாவது சில காரியங்கள் இப்படி தவறான புரிந்து கொள்ளுதல்கள், தவறான அடிப்படையில் நம்ம இன்னும் இப்படிப்பட்ட சில காரியங்களை வைத்து நம்மளை தனியாக பிரித்து நான் வருவேன் போவேன் யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேன். இல்லை, கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு அவருடைய வசனத்தினாலே ஜெனிப்பித்து நம்மை சகோதர சகோதரிகளாய் நமக்கு ஒரே பிதாவாய் அவர் இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் அவருடைய அவயவங்களாக இருப்பதினால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை, நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது நமக்குன்னு ஒரு பொறுப்பு உண்டு. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அதுக்குரிய வேலையை நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு நீ வீடை கூட்டி, இன்னைக்கு நீ பாத்திரத்தை கழுவு, இல்லை நீ இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகள். அது கொஞ்சம் இன்னும் அடுத்தது வளர்ந்து வரும்போது குடும்பத்தில் நீ இந்த பொறுப்பை எடுத்து செய்ப்பா, நீ இந்த காரியத்தை கவனிச்சுக்கப்பா. மூத்த பிள்ளைங்களா இருந்தால் மற்ற பிள்ளைங்கள்லாம் அவங்களா கவனிக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு குடும்பத்துக்குள் வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய பொறுப்பை நாம் உணர்ந்து நம்முடைய தகப்பன் நமக்கு என்ன சொல்றாரோ, சுவிகார புத்திரத்துக்கு மட்டும் போய் நிற்கக்கூடாது, இந்த அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் போய் நிற்கக்கூடாது, நமக்கு கொடுத்த கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் சுவிகார புத்திரர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்காக நீங்க உபத்திரவப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக நீங்க காயப்பட்டீங்கப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தம், அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நினைத்து அவருக்கு மனதார நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம், அந்த மாசற்ற இரத்தம் எங்களை மாசற்றவர்களாக ஆண்டவரே சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய அந்த சுவிகார புத்திரத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. அந்த சுதந்திரத்துக்குள் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசா இழந்தது போனது போல நாங்கள் ஒரு காலம் அதை இழந்து போக கூடாது ஆண்டவரே. நாங்கள் அதை விட்டுட்டு போயிடக்கூடாதப்பா. நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்பதை விசுவாசத்தோடு எப்பொழுதும் அறிக்கை செய்து உம்முடைய குடும்பத்துக்குள் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலக மாமிசம் பிசாசங்களை வஞ்சித்து விடக்கூடாதப்பா. நாங்களும் எங்கள் வீட்டாரும் என்றால் உம்மையே சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியவைகள் எங்களை வஞ்சிக்காதபடி நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வதற்கு உமக்குள் நாங்கள் அடங்கி ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை புத்திரர்களாய் நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை சகோதர சகோதரிகளாய் மாற்றியிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் என்று அர்ப்பணிக்கிறோம்.